ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு டேஸ்டான அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்க்கும் போது தான் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் அச்சு முறுக்கு இருக்கும். இது கூடவே சேர்க்குறதுக்காக சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுலேருந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பியல், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அச்சு முறுக்கு தேங்காய் பால் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். நான் இன்றைக்கி சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். 1/2 மூடி அளவு தேங்காய்லேருந்து பால் எடுத்திருக்கேன். முதல் பால், 2ஆம் பால் ரெண்டுமே சேர்த்து 3/4 கப் அளவு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் மொத்தத்துக்குமே நார்மலான தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலையுமே சேர்த்து ஒரு 1/2 கப் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனை இந்த மாதிரி தலைகீழ திருப்பி உள்ளே விட்டு பாருங்கள். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். உள்ள ஸ்பூனும் தெரியணும், அதே மாதிரி ஒரு லேயரும் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாவு இருக்கட்டும். அடுத்தது கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடாகும் போதே நம்மளோட அச்சு முறுக்கு அச்சையுமே அது உள்ளே வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் அச்சு முறுக்கு போடும்போதுமே இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாவு உள்ளே விடணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறை அச்சு முறுக்குக்கு மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா ஈவனாக மாவை மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்தது மாவை உள்ளே விடணும். ஏன்னா மேலே தண்ணி படர்ந்த மாதிரியும் அடியில் கெட்டியான மாவாகவும் இருக்கும். அதனால தான். அதே மாதிரி அச்சு முறுக்க முழுசாக உள்ளே மூழ்கிடாமல் 3/4 அளவு மட்டும் மூழ்கிட்டு எண்ணெய் உள்ளே விட்டுருங்க. ஒரு 10-20 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இந்த அச்சை கொஞ்சம் நேரம் அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா 3/4 அளவு முக்கிட்டு உள்ளே விட்டுக்கோங்க. அழகாக அந்த மாதிரி எடுக்க வரும். ஸ்டவ்வை ஒரே தீயில மிதமான தீயில வச்சு தான் வேக விடணும். ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறைஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு 10-20 செகண்ட் வேக விட்டுக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அந்த அச்சு முறுக்கு நல்ல கலரில் கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா முறுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி தலைகீழ திருப்பி விட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே உள்ளேயே வடிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா முறுக்கையுமே போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.